அதனால நான் வந்த உடனே நடுவர்களே சரியா 7 மணிக்கு பட்டிமன்றம் ஆரம்பிச்சிருன்னு என்னை ஏமாத்தி நித்யபிரியாக்கா வர சொன்னாங்க. நீயாவது பரவாயில்ல, எனக்கு 6 மணின்னு சொன்னாங்க. அப்படிதான் அந்த வதந்தி அவங்க கிளப்பி விடுவாங்க. இருந்துட்டு போகட்டும். அப்படி 7 மணிக்கெல்லாம் நான் வந்து நின்று அந்த கார்ல நிக்கிறேன். இந்த பசங்க சார் 3 பசங்க சார் என்னை வந்து பார்த்துட்டே இருந்தான். ரொம்ப நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். நீங்க வந்தோடனே இந்த கூட்டத்தில் வந்து கை தட்டுன்னு கேட்டல. இப்ப நான் ஒரு கேட்டுட்டு அதுக்குள்ள போறேன். சரி, நான் 1 2 3ன்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். அதுக்கப்புறம் நான் 1 2 3ன்னு சொன்னா இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். நீங்க சும்மா கை தட்ட வேணாங்க. யாரு சூப்பரா கை தட்டிங்களோ அவங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் நடுவர் கார் வித்து வாங்கி தரேன். எங்க பாருப்பா, அதுவே இஎம்ஐல இருக்கு. அது என் தம்பி தானே கட்டுறான். இருந்துட்டு போகட்டும். ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3. நைஸ். அங்க பாரு ஒரு அக்கா தட்டிடி 1 லட்சம் ரூபாய் தட்டிடி. யார் வீட்டு காசு யார் வாங்கி போறது? அடாடா. சரி பரவாயில்ல, எங்க பெண்களே தலகுற மாதிரி எங்க ஆண்கள் சிவன்பட்டியில் எப்படி பார்க்கலாமா? ரெடி 1 2 3. ஆஹா அடடா அடடா. கோல்டுன்னா தங்கம். அகில உலகத்துல ஆண்கள் தாங்க சிங்கம். 5 5 10 ஆண்கள்னாவே கத்து. பெண்களை காட்டிலும் ஆண்களே சிறப்பாக கை தட்டதுனால ஒட்டுமொத்த ஆண்கள் சிறப்பாக எங்க அக்கா கிட்ட 1 லட்சம் ரூபாய் நானே வாங்கி போலான்னு சேர்ந்தாப்புல நம்ம பிரிச்சுக்குவோம். ஏன்னா வாழ்க்கைனா ஒரு சந்தோஷம் இருக்கணும் சார். 7 மணிக்கெல்லாம் வந்து இறங்கி நிக்கிற ஒரு 3 பேர் ஓடியாந்தான் சார். இவன் பாருங்க என்னை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே கிளம்புறவன். அப்படியே தான் இருக்கான். இன்னும் அவனை கள்ள ஜெராக்ஸ் எடுத்துட்டாங்க அவ்வளவுதான். அப்படி நல்லா இருக்கிறான். இந்த தம்பி மாதிரி இவ்வளவுதான் சார் இருப்பான். 3 பேர் சார். என்னை வந்து பார்த்தான். 3 பேர் வந்து என்கிட்ட ஒருத்தன் கேட்கறான். வந்த உடனே பார்த்து அங்கிள் ஒருத்தன் சிவப்பு டிஷர்ட், ஒருத்தன் மஞ்சள் டிஷர்ட், இன்னொருத்தன் ப்ளூ டவுசர் போட்டிருந்தான். இன்னும் அவனை காணோம். நான் கண்ணில் தேடுறேன். வந்து அங்கிள் உங்களை நான் டிவியில் பார்த்தேன்னா சூப்பர் தங்கம். விஜய் டிவியில் பார்த்தியா? அதுக்கு முன்னாடி என்ன வேந்தர் டிவியில் பார்த்தியான்னு கேட்குறேன். நீ தானே சொல்வதெல்லாம் முன்மையில் 2 பொம்பளைங்க வாய்க்க சீரியஸ் அவன். டே நான் அந்த மாதிரி எவிடன்ஸோட பண்ண மாட்டேன்னா நான் அந்த மாதிரி ஆள் எழுறான்னு அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்க்கக்கூடாதுறான்றேன். உடனே அவன் சொல்றான் இன்னொரு பையன், இந்த அங்கிள் அந்த டிவி இல்லடா, இவரு வேற டிவிடான்னா. சரி இவனாவது என்ன டிவியில் பார்த்துக்கிறான் பொழுது. எந்த டிவி சொல்றா தங்கன்றேன். நீ தானே சோட்டா பீம்ல வர காளியான்னா. யோசிச்சு பார்த்தா எனக்கே ரண குடும்பமாக தான் இருக்குது. ஆனால் 3ஆவதா அந்த பையன் தான் சொன்னான், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னா. ஏன்டா தங்கண்ண நீங்கள் எங்கள் சித்தப்பா மாதிரியே பேசுவீங்கண்ணா. உங்கள் சித்தப்பா காமெடியாக பேசுவாரண்ணா. அவரும் ஒன்றுமே தான் லூஸ் மாரி பேசினே இருப்பாருண்ணா. அதனால சின்ன பசங்கிட்ட நான் பேசுறதே இல்லை. ஒரு சிவன் ராத்திரி அருமையாக ஒன்றா சேர்ந்து மக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. ஆனால் 7:30 மணிக்கு எனக்கு ஒரு 7:30 இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு தெரியுமா? என்ன நான் அப்படி இறங்கி வர்றேங்க. அப்புறம் பட்டிமன்றம்வா அப்படின்னாரு. ஓ ரைட்டு, இன்னைக்கு கும்பாபிஷேகம் கூட இல்லையே, இவர் எங்கேயோ போய் வந்துக்கிறாரு பொழுது. அப்புறம் அவங்கெல்லாம் யாருன்னாரு. நடுவரை பார்த்து கேட்டார். அவங்க தாங்க நடுவர், வெள்ளை புடவை கட்டுனுங்கிறாங்களே அந்த அம்மா தான் நடுவர். அந்த 4 பேர் அவங்க லேடிஸ்க்கு பேசுவாங்கன்னு. சரி போன உடனே அவங்கள ஆட விட்டுருன்னாரு. அப்படிதான் சொன்னார் என்கிட்ட. தாரே நேனா தாரே நேனா ரசா ததரி நன்னா அடாச்சு வத நவாசே தன்னே நானா தொண்டை நோவுதுரா த வண்டம்பா கடிச்சுக்கின. இல்ல அவங்க மெய் மறந்து கேக்குறாங்க. ஏன்னா எப்படி சிவராத்திரிக்கு புண்ணியம் கிடைச்சிருமலுக்குது இந்த மாதிரி பாட்டை கேட்டா. பின்ன இந்த மாதிரி பாட்டு தான் இன்னைக்கு வருது. வேற வழி இல்லை. அப்படி பண்ணாதான் இப்பெல்லாம் உட்காந்துருப்பான் அந்த பசங்க எல்லாம். வந்த உடனே பார்த்துட்டு அங்கிள் அழகா இருக்கிறாரான்னு சொல்லிருந்தான். எனக்கே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி அந்த பொய்ய சொன்னது யாரு? நடுவர் அழகா இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொன்னா, அதுவும் பொய் தான். அப்புறம் நான் கேட்டுட்டு முடிவு பண்ணேன் ஓகே. ஆனா இந்த பாருங்க நல்ல மக்களுங்க, நல்ல கூட்டங்க. உண்மையிலேயே வந்த உடனே எங்க அக்கா எல்லாரிடத்திலும் நல்ல கேள்வி கேட்டாங்க, நல்ல சொற்பொழிகள் தகவல்லாம் சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் கை தட்டினீங்கல்ல. இப்ப நான் சொல்ல போற விஷயம் நியாயமா இருந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கை தட்டுங்க. சார் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கையும் நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். ஆஹா ஆஹா, ஒட்டுமொத்த கூட்டமும் கை தட்டுது. ஆனா எல்லாருக்கிட்டையுமே செல்போன் இருக்குது. செல்போன் இல்லாம எதுவுமே இல்லை. தூங்கி எந்திரிச்ச உடனே பல்ல வளர்க்குறானோ செல்ல வளர்க்குறான் எல்லாரையும். அன்னைக்கு எங்க தெருவில் ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு விட்டுது. ஆனா குழந்தை ஓன்னு அழுகுறான். என்னடா குழந்தைக்கு சோறு விட்டுனா குழந்தை அழுகுறான்னு பார்த்தா இந்த புண்ணியவதி செல்ல பார்த்துன்னு குழந்தைக்கு சோறை வாயில விட்டாம மூக்கல ஊட்டிங்கிறான். ஆனா நான் எந்திரிச்ச உடனே செல்ல பார்த்து இப்படி பேசுறேன்ல, நீங்க நினைக்கலாம் 10 நிமிஷம் டைம் பார்த்துட்டு உட்காந்துருவார் தினேஷ். சத்தியமா இல்லக்கா. ஆமா நீங்க ஆகவே சொன்னா உட்காந்துருவேன். நீ உட்காந்தாலும் நித்தியா விடாது. அது சரி, அது ஓசியில் கிடைக்கிற மாட்டு நிலாவில் கட்டி ஏறுற சாதாரண ஆளாது. அதாவது எங்க அக்கா இந்த மேடையில் ஏறின உடனே நினைக்கிறேன், இந்த டைம் பார்த்து எத்த ஒரு கூட்டத்தை முன்னாடி பேசினாலும் எப்பேற்பட்ட பேச்சாளருக்கும் ஒரு பயம் இருக்குங்க.
ஏன்னா நம்ம சரியா பேசணுமே, நம்ம சரியா பேசலைன்னா கூட்டம் கலைஞ்சிருமே, ஐயோ கூட்டம் கலைஞ்சா என்ன ஆகுன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் எனக்கும் வரும். ஏன் கலக்க போகுதாரில் பேசும்போது கூட அந்த பயம் வரும். அப்படி பயம் வரும்போதெல்லாம் திடீர்னு என் செல்போன் எடுப்பேன். இந்த செல்போன் வால்பேப்பர்ல என் மனைவி போட்டோவை டிபியில் வச்சுக்கிறேன். அதை பார்த்தா ஒரு தைரியம் வரும். தப்பு இல்லைங்க, கை தட்டலாம். சிவன் ராத்திரி அன்னைக்கு பொய் சொல்ல மாட்டேன், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் நல்லா சத்தியமா சொல்றேன். அப்படி என் மனைவி போட்டோவை பார்த்தோன்னு ஒரு தைரியம் வரும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில கடங்கார தொல்லை பிரச்சனை, இதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாது, தூக்கு போட்டு சாவலான்னு நினைக்கும் போது அந்த போட்டோவை பார்ப்பேன். இதை விடவாடா பெரிய பிரச்சனை வந்துட்டு போகுது, இதையே சமாளிக்கிற இந்த கூட்டத்தை சமாளிக்க மாட்டோமான்னு எனக்குள்ள ஒரு தைரியம் பண்ணிக்குவேன். எங்க இங்க இருக்கிற லேடிஸ்லாம் அவங்க செல்போன் வச்சிருப்பீங்கல்ல, யாரெல்லாம் அவங்க செல்போன்ல வால்பேப்பர்லாம் அவங்க புருஷன் போட்டோ டிபியில் வச்சுக்கிறீங்க, கை தூங்க பார்க்கலாம். அந்த அக்கா சொல்லுது அவனை வீட்டில் வச்சுக்கிட்டே பெரிய விஷயம், இதில் வால்பேப்பரில் வைக்கிறாங்களா? வால்பேப்பரில் புருஷன் நிலைமெல்லாம் அப்படிதாங்க இருக்குது. ஆனா நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க. தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பெண்களுக்காக எங்க ஒட்டுமொத்த ஆண்களும் ஒன்னா சேர்ந்து பெண்களை பாராட்டி கைத்தட்டு கொடுக்கலான்னு. தப்பு இல்லைன்னு தாராளமா கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா பெண்களை பாராட்டுறது நம்முடைய மனசு, ஆண்கள் மனசுங்க. ஏன் ஏக்கா இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் சீரியல் இல்லையாக்கா? ஓ நீங்க ஞாயிற்றுக்கிழமை கரெக்ட். ஏன்னா பெண்கள்லாம் சீரியல் பார்த்து அழுறாங்கன்னா எங்க ஆம்பளைங்க எல்லாம் ஃப்ரிட்ஜை பார்த்து அழுவான். ஏன் தெரியுமா? என்னைக்கு வச்ச குழம்பு சூடு பண்ணி ஊத்துவாளோ. எங்க வீட்டில் உட்காந்து சப்பரையா பொண்டாட்டி குழம்பு ஊத்துனா, அடியே போன வாரம் செஞ்சிய கத்திரிக்காய் கார குழம்பு அதே டேஸ்டி, அதே தாண்டா சூடு பண்ணி ஊத்திக்கிறேன்னா. அந்த மாதிரி உனக்கு ஏன்டா என்னடா டே அவசரமா போற மாதிரி சிரிக்கிற, டே ஏதாவது ஆயிட போகுது, நீ ரொம்ப நேரமா சிரிச்சு நிக்கிற, உன் பேர் தான் நோட் பண்ணுகிறேன் நான், முடிஞ்ச பிறகு உன்னை என் காரில் ஏற்றி முடுவேன் நான். நல்ல பையங்க சிரிக்கிறான் ஜாலியா, பரவாயில்ல அப்படிதான் இருக்கணும், இருந்துட்டு போகட்டும். மக்கள்லாம் பாருங்க, நீங்க குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம்னா சத்தியமா அந்த ஆண்கள் தான் சார். எங்க பெண்கள் குடும்பத்தை முன்னேற்றுறீங்க? நல்லா பாருங்க, என் மனைவி எல்லாம் என்னுடைய 2 போட்டோவை நான்லாம் என்ன சார், நான்லாம் நன்றி கேட்டவன். என் மனைவியை திட்டி பேசுறேன் நீங்க நினைக்கலாம், என் மனைவி போட்டோவை செல்போன்ல வச்சிருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என் மனைவி என் பாஸ்போர்ட் சைஸ் 2 போட்டோவை எப்பவுமே அவ பர்ஸ்லயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பத்தியா, இதான் பெண்ணினுடைய மனசு. ஆமாங்க, நல்லா கை தட்டலாங்க என் மனைவி. சூப்பர் சூப்பர். 2 போட்டோவை எப்பவுமே அவ வந்து என் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை பர்ஸ்ல வச்சிருப்பா. அவ்வளோ பாசமெல்லாம் கிடையாதுங்க. மகளிருக்குள்ள லோன் வாங்குறதுக்கு லோன் வாங்கிட்டு அவ போடுறா, போய் வெஞ்சு அவன் ஏன்ட்ட கேட்கறான். லோன் வாங்கும் போது லேடிஸ் எல்லாம் யூனிஃபார்ம் கட்டுன்னு ஒன்னா போறீங்க, திருப்பி கட்டும் போது நைட்டி போட்டுன்னு ஒழிஞ்சிக்கிறீங்க. அவன் வீட்டு வாசல் நம்மள கேள்வியா கேட்கறான். ஆனா பாருங்க, இது தருமபுரி மாவட்டமா? தருமபுரி மாவட்டமாக்கா? கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம். ஆனா தமிழ்நாட்டுல உலகத்துல எந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு பிரச்சனைனா கூட உங்க மாவட்டம் தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? கீழ்ச்சேரி கிருஷ்ணகிரின்னு நம்மால் தொடங்கும் போது எட்டோடனே கிருஷ்ணகிரி. அப்படி ஒரு இந்த இக்கட்லையும் ஞாபகம் வர மாவட்டம் உங்க மாவட்டம். இவர் சேலம் மாவட்டம், இவர் ஈரோடு மாவட்டம், இந்த அம்மா திருவள்ளூர் மாவட்டம், இந்த நான் ராணிப்பேட்டை மாவட்டம், இவங்க திருவண்ணாமலை மாவட்டம், அந்த அம்மா கோயம்புத்தூர் மாவட்டம், இந்த அது செங்கல்பட்டு. இத்தனை மாவட்டம் வந்திருக்கல, எங்க அக்கா தருமபுரி மாவட்டம். ஆனா இத்தனை மாவட்டத்து மக்கள் இந்த மேடையில் இருந்தாலும் என் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. திருவண்ணாமலை கோயில், அண்ணாமலையார் கோயிலுக்கு எவ்வளவு பெரிய சிறப்போ அதை விட என் ஊருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? என்ன சிறப்பு சார்? உங்க ஊர்ல உங்க பசங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னா எவ்வளவு ஃபீஸ் வாங்குவான்னு எனக்கு தெரியாது சார். ஆனா என் ஊரு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல உங்க பசங்களை தனியார் பள்ளியில சேர்த்தீங்கன்னா ₹1 நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம், கைத்தட்ட மாட்டீங்களா நீங்க? நான் அட்ரஸ் தரேன். வெரி குட், வெரி குட். கேபிடேஷன் ஃபீஸ், டொனேஷன் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், பசங்களுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ், எதுக்குமே நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். சூப்பர்ப்பா. எங்கப்பா அந்த அட்ரஸ் சொல்லுப்பா, எல்லாரும் கொண்டு போய் சேர்றேன். உங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே சொத்தை எழுதி வாங்கிடுவானுங்க. அப்புறம் ஏன் மாசம் செலுத்தியா கட்டிங்கன்னு இப்பெல்லாம் ஃபீஸ் கட்டணும்னா அப்ப கிட்னி எழுதி வாங்கிடுறானுங்க. எல்லாம் மெட்ரிகுலேஷன் தான். ஒரு காலத்துல 5 வயசுல கொண்டு போய் நம்மள 1ஆம் வகுப்பு சேர்ப்பாங்க. 5 வயசுல 1ஆம் வகுப்பு சேர்க்கும் போது நமக்கு 5 வயசு ஆயிடுச்சா இல்லையான்னு டீச்சர் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. என்ன டெஸ்ட்? இந்த காதை தொடணும், கரெக்டாமா? இப்ப அப்படிலாம் இல்ல. 2.5 வயசுல குழந்தை அந்த வாயிலிருந்து விரல் எடுத்து அம்மா நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அப்ப நிலைமை, அப்ப 2.5 வயசுல பசங்க பாருங்க, அவர் அட்ரஸ் கேட்கறாரு, கிட்னி எழுதி வாங்கிடுவாங்க. நான் அந்த அட்ரஸ்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ரைட், உட்காருங்க வர்றேன், அப்புறமா தரேன் போகும்போது. அப்போ இன்னைக்கு பாருங்க 2.5 வயசுல நம்ம பசங்க பாருங்க இவ்வளோ பிரச்சனை. அப்படியே தாளில் எந்திரிச்சு உடனே பார்க்கணும், ஒருத்தன் எந்திரிச்சு எழுப்புறான், எந்திரா, ஒருத்தன் ஸ்கூலுக்கு எந்திரா, ஒருத்தன் டைம் ஆயிடுச்சு, ஒருத்தன் ஆட்டோவில் ஏற்றுறான், ஒருத்தன் போய்ட்டு. ஐயோ அப்பா, இன்னும் ஒரு ஆசை இல்ல. தினேஷ் அவர் வந்து உன்ட்ட என்ன கேட்டாரு தெரியுமா? அட்ரஸ் கேட்டாரு, ஸ்கூல் அட்ரஸ். ஆமாங்க, நான் கிட்னி எழுதி வாங்கிடுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் புரிஞ்சு பிறகு தருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்போம். ஆனா வாழ்க்கை நல்லா கவனிங்களேன். அந்த பசங்களை அப்படியே அடிச்சு பிடிச்சி 7 மணிக்கெல்லாம் ஆட்டோவில் ஏற்றுவாங்க. 7 மணிக்கு மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி ஒன்று வரும். சத்தியமா நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி இருக்கும் அந்த வண்டி. இந்த குடும்பமே சேர்ந்து குழந்தைய வண்டியில் ஏற்றிட்டு அம்மாவுக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், நீ அம்மாவே இல்லை, நீ அப்பாவே இல்லை, குடும்பம் விளையாடணுவான். மெட்ரிகுலேஷன் போற பசங்கலாம் ஸ்கூல் உள்ள போனா இங்கிலீஷ் தான் பேசணும். கரெக்டா தாங்க? நம்ம ஆளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அரகுல இங்கிலீஷ். ஸ்கூல் உள்ள போனா மிஸ்
மிஸ் ஐ எம் கோயிங் டு பிஸ் அப்படின்னா அவங்க ஹிந்தி டீச்சரு. ஓ அச்சா, இல்ல உச்சா. நம்ம பசங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதான். ஆனால் நடுவர் அவர்களே, நீங்கள் எத்தனை மேடையில் வந்து எங்கள் பசங்களை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பாடல்களும் செய்திகளும் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, திருக்குறள்லாம் சொல்லுவீங்க. ஏன்னா நான் பெருமையோடு நானும் அறந்தாங்க நிஷாவும் திருவள்ளுவர் பேத்தின்னு உங்களை கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு அவ்வளோமையான திருக்குறளை சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் பசங்களை பற்றி எனக்கு தெரியுங்க உண்மை. ஏன்னா நான் மனதாலஜி படிச்சிருக்கிறேன். இந்த பசங்களை பற்றி நான் தொடங்கவே எங்கள் பசங்க முடிப்பாங்க. பார்க்குறீங்களா? தொடங்குவேன். உங்களை நம்பி தானே பெட்டு கட்டுறேன், அண்ணன் காப்பாற்றி விடுங்க. நான் தொடங்கவே முடிப்பான். பார்க்குறீங்களா? ஆளுமா டோலுமா கை தட்டுங்க. எவ்வளவு ஜாலியா இருக்கிற நம்ம பசங்க. ஜித்து ஜில்லாடி சொடக்கு மேல ஏ மை டியர் மச்சான் ரஞ்சிதமே எண்ணி அங்கு எய்துவ. என்னது அவன் கேக்குறான், இந்த பாட்டு எந்த பாட்டல்ற வருது? திருக்குறள். திருக்குறளாக பாவம் திருவள்ளுவர் தெரியாம எழுதி வச்சுட்டு போயிட்டு. அப்போ நம்ம பசங்க இப்படி ஜாலியா இருக்கிறான்ல, இந்த பசங்களை கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்றதே யாருன்னா நமக்கு வாக்கப்பட்ட நம்ம குடும்பத்து தலைவி தான். அவங்க தான் சொல்லுவாங்க பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தா கௌரவனை சேர்க்கிறாங்களே. என்னைக்காவது நான் கேட்கிற மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி அனுப்புனா வீட்டில் இருக்கிற மனைவி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏங்க உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலையா, போய் ஸ்கூல்ல என்னன்னு பார்த்துட்டு வாங்க. அது வரைக்கும் என் புள்ளன்னு சொல்றவங்க ஃபீஸ் கட்டலன்னு உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலையான்னு சொல்லி அனுப்புவாங்களே. ஸ்கூல்ல போய் நின்று எங்க ஆம்பளை அந்த ஆபீஸ் ரூம்ல தலையை சொரிஞ்சுக்கிட்டு, சார் இந்த வாரம் இல்லை, நிச்சயமா அடுத்த வாரம் என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டிடுறேன், எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, 4 பேர் முன்னாடி என் பிள்ளைய இன்னைக்கு வச்சு கேள்வி கேட்காதீங்கன்னு தன் பிள்ளைக்காக தன் தன்மானத்தை இழந்தாவது குடும்பத்தை முன்னேற்றவன் தான் சார் ஆம்பளை. வெரி குட். அப்ப அந்த ஆண்கள் வந்து குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணமா இல்ல லேடிஸ் காரணமா? லேடிஸ் 5000 ரூபாய் பேங்க்ல வாங்கி போட்டு நிக்கல்ல கறீங்க நீங்க. என்ன எம்ஆர் வாரிசா? அப்படி அது இடையில வரும். அப்படி எல்லாம் வாழ்க்கை இருக்குது. எங்க பசங்களை பத்தி எனக்கு தெரியும் சொன்னல, எப்படி இருக்கிறான்? ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில டோலி விட்டு பாச்சு அம்மா சிட்ட வடையில செட்ட போல நான் புஷ்ன்னு பாயிறேன், பின்னால வந்து தானே சிலுபராட்ட தேயிறேன், குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு என்ன மூடி திறந்து நான் தான் மைக்கு பிடிச்சி பேசுறேன். இவன் பேச்சை கேட்டு என்ன நானே அடிக்கிற மாதிரில இருக்குது. ஆனா கை தட்டணும்னு மனசுல நினைச்சவங்களுக்கும் ரொம்ப நன்றி இருக்குதா? அப்போ வாழ்க்கை குடும்ப முன்னேற்றத்துக்கு எங்க ஆண்கள் காரணம். நடுவர்களே, நீங்க ஆண்களா பெண்களா குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் ஒண்ணு 3 லேடிஸ் வந்திருக்காங்கல்ல. லேடிஸ் பெண்களால தான் நாட்டை காப்பாத்துறோம், பெண்கள் தான் குடும்பத்தை காப்பாத்துறோம் சொன்னீங்களே. இப்ப நான் கேட்கிற கேள்வியை வச்சே நீங்க தீர்ப்பு எழுதிடலாம். என்ன கேள்வி கேட்கட்டுமா? கல்யாணமான ஆண்களை வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்களை வந்திருக்கீங்க. கல்யாணமான ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். 2 கையும் தூங்குறாங்க. சரி, உனக்கு இல்லை அந்த கேள்வி. டே நன்றிண்ணா ரைட் நன்றிண்ணா உட்காருண்ணா. அந்த கடைசியில் ஒருத்தர் கை தூக்குறாருன்னா உங்க பொண்டாட்டிக்கு பயந்து தூக்குறாரு. அந்த பக்கம் பக்கத்தில் அந்த அக்கா உட்காந்து தூக்கிட்டோமா. ரைட்டு, ஆண்கள் யோசிக்கிறீங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லைங்க. உலகம் முழுக்க எங்க போனாலும் தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் எங்கள் பெண்களை வைத்து தான் இருக்கிறது. 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வரணும்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்கன்னு சொல்ல வர்றேன். கூட்டத்தில் ஒரு அக்கா தள்ள அடிச்சுக்கிறாங்க. நீங்க வாங்கிட்டு வந்த வர்றான் பிடிக்க. ஆனா 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வரணும்னு எங்க பெண்கள் நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி எழுச்ச வாய் வரைக்கும் எந்த ஜென்மத்துல கிடைப்பான்னு தான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தாமா அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். கரெக்டா சார்? கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா தான் இவர் ஹஸ்பண்ட், இல்லைன்னா அவர் சஸ்பெண்ட். பசங்க கூட கேட்ட உடனே நம்ம காசு கொடுத்தா தான் அதோ போறார் டேடின்னுவான், இல்ல தோ போறா கேடின்னுவான். குடும்பத்துல ஆண்களுக்கு மரியாதை இல்லைங்க. ஆனா நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அருமையான அந்த வீட்டுல நான் வந்து பார்த்து மாமா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். மாமா 7 ஜென்மத்துக்கும் எங்க அக்கா 7 அரிசியே உங்களுக்கு மனைவியா வரணுமான்னு என்ன சொன்னாரு? இதுக்காக நான் கடவுள் கிட்ட வேண்டு வந்து நேசினாரு. இவ்வளவு நாள் நீ சொல்லவே இல்லையா? கடவுள் கிட்ட வேண்டு வந்து நேசினா போய் கோயிலா பூஜை பண்றதுக்கு என்ன காரணம்னு மாமா சொன்னார் தெரியுமா? சொல்லு 7 ஜென்மத்துக்கும் அக்காவே மனைவியா வரணும்னு வேண்டுவீங்களான்னு கேட்டேன். கிடையாது, இதுதான் எனக்கு 7வது ஜென்மமா இருக்கணும்னாரு. இல்ல அவர் சொன்னார். அவரு போய் கேளுங்க, அங்க கேப்பீங்களா? நீங்க பயப்படுவீங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா வாழ்க்கை ஒரு சந்தோஷங்க. எத்தனை பாட்டு வந்தாலும் எங்க ஆண்கள் தான் சார் பெண்களை வர்ணிச்சு சொன்னா, அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு அடி ராஜாயி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நினைப்பு என்னைக்கு குலுங்குதடி
ஆரம்பத்துல ஆண்கள் கைத்தடுங்க பெண்கள் கைத்தடுங்க நான் சொன்னேன். இப்போ இந்த சிவன்பட்டியில நான் சொல்ல போற விஷயம் மட்டும் நியாயம்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்து கைத்தடுங்க. சொல்றது நியாயமா இருந்தா மட்டும் தட்டுங்க. ஏன்னா குடும்ப முன்னேற்றத்திற்கும் சமுதாய முன்னேற்றத்துக்கும் காரணம் ஆண்களா பெண்களா? அதான கேள்வி. நான் இந்த மக்களை வச்சு கேட்கிறேன், நியாயமா இருந்தா கைத்தட்டுங்க. சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு தெருவில் 4 பொம்பளைங்க ஒன்னா வந்து பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வர போதுன்னு அர்த்தம். நியாயமா இருக்குதா? இப்போ இந்த கைத்தட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் பார்க்கலாமா? இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவில் 2 கிழவிங்க ஒன்னா உட்காந்தாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தாக போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தமிழ் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம், மலையாளம் தெரியலாம், ஆனா கிழவிங்களுக்குன்னு ஒரு தனி பாஷை இருக்குது. 2 கிழவி அப்படி தெருவில் முட்டு குத்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா 3ஆவது இருக்கிற பையன் 4ஆவது இருக்கிற பொண்ணை கூட்டின்னு ஓட்டான்னு அர்த்தம். இவ்வளவும் பேசிட்டு அந்த கிழவி ஒரு வார்த்தை சொல்லும், நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, எல்லாரும் பேசுறதே ஊர் வம்பு தான். ஆனா நான் பாருங்க இந்த பெண்கள் எல்லாம் உச்சி நெத்தியில அப்படி வடுகு எடுத்து அருமையா பொட்டு வச்சிருக்காங்க. அக்காலாம் வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த உச்சி நெத்தியில வடுகு எடுத்து இங்க பொட்டு வைப்பாங்க. அதுக்கு தமிழன் சொன்னா இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு. 2 குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக அந்த பெண் ரத்தம் சிந்தியாவது பாடுபடுவாள்ன்ற காரணத்தினால தான் கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே பெண்களுக்கு உச்சி நெத்தியில சிகப்பு கலர்ல பொட்டு வச்சா. எங்க ஊர்ல ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், அதானாக்கா காரணம்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஈரும் பெண்ணும் டிராபிக் எல்லாம் போறதுக்கு தான் கோடு எடுத்து வருகிறேன்ச்சு. அப்புறம் ஏன்க்கா சிவப்பு கலர்ல பொட்டு வைக்கிறேன்றேன், பேணி இறங்கி நெத்திக்கு வருது தம்பி, சிக்னலை பார்த்து பின்னால போட்டோன்னு. இதாவது பொட்டு இன்னைக்கு பொம்பளைங்க வைக்கிறாங்களா பொட்டு? எல்லாம் ஒட்டு, எல்லாம் ஸ்டிக்கர். பாம்பு, பள்ளி, பூராம், பட்டர்ஃப்ளை, டைனோசர் எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு தான். நான் கேட்குறேன், ஏமா இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா தயவு செய்து அதை நசுக்கி கீழே போடுங்கம்மா, இல்லை குப்பை தொட்டில் போடுங்கம்மா. அதை விட்டுட்டு செவுத்துல ஓட்டுறீங்க, பீரோவில் ஓட்டுறீங்க, கண்ணாடியில் ஓட்டுறீங்க, டைல்ஸில் ஓட்டுறீங்க, கக்கூசு பீங்கானில் கூட ஓட்டிட்டு போறீங்க. அன்னைக்கெல்லாம் நான் பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 2 மணிக்கு சேலத்தில் எஸ்சிடிசி பஸ்ஸில் ஏறி ஜன்னல் சீட்டில் இப்படி சாஞ்சி உட்காடுறேன். எனக்கு முன்னாடி யாரோ ஒரு புண்ணி விதி அந்த ஸ்டிக்கர் போட்டு ஜன்னலில் ஒட்டிட்டு போயிட்டான். இது தெரியாமல் நான் தூக்கத்தில் இப்படி சாஞ்ச பாருங்க, பொட்டு கரெக்டாக இங்கே ஒட்டிக்கிச்சு. காலையில் 6 மணிக்கு பையோட போனேன். என் பொண்டாட்டி எத்தனை நாளாக நடக்குது இதுன்னு கேட்டான். நான் கூட பட்டிமன்றம் நடக்கிறது தான் கேட்குறேன்னு 14 வருஷமா நடக்குதுன்னு. ஒரு பொட்டால என் குடும்பம் பொட்டுன்னு போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல வந்து இந்த பெண்கள் போடுற ஆட்டம். அந்த பாட்டை சொல்லி ஒரு தகவலோட நிறைவு செய்யறேன். இந்த கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த பாட்டு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பாட்டு மட்டும் மக்களுக்காக. கண்டிப்பா கண்டிப்பா. சமுதாய முன்னேற்றத்துக்கும் ஆண்கள்னு ஒரு தகவலை சொல்லி நிறைவு செய்யறேன். நல்லா பாருங்க, உலகத்துல இன்னைக்கு இந்தியாவுடைய சுதந்திர தினம்னா என்னைக்கு சார்? இந்தியாவுடைய சுதந்திர தினம்னா என்னைக்கு? அதே டேட்டு கேட்டுண்டா நீனும் எங்க கணக்கு வச்சார் மாதிரியே பதில் சொல்றேன். எனக்கு பரவாயில்ல, வருஷத்தை சொன்னானே அதுக்கே நம்ம பலமா ஒரு கைத்தட்ட சொல்லலாம். நன்றி. இன்னும் 1947 எவ்வளவு அழகா டான்னு சொன்னா பாருங்க. இன்னும் நிறைய பேர் சுதந்திர தினம்னா ஜனவரி 26 தான் சொல்லுங்கிறான் எங்க ஊர்ல. ஏன்னா அன்னைக்கு முட்டாய் கொடுக்குறாங்க, ஆகஸ்ட் 15 முட்டாய் கொடுக்குறாங்க. அப்ப ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினம். ஆனால் சத்தியமா சிவன்பட்டியில சொல்றேன், இன்னைக்கும் எங்க ஆண்களுக்கு சுதந்திரம் வரவே இல்லை சார். ஏன் தெரியுமா? என்னைக்கு ஆண்களுக்கு சுதந்திர தினம்னா ஆம்பளை லேட்டா வீட்டுக்கு வந்து ஏன் இன்னைக்கு லேட்டு அப்படின்னு என்னைக்கு பொண்டாட்டி கேட்காம இருக்கிறாளோ அன்னைக்கு தான் ஆம்பளைகளுக்கே ஒட்டுமொத்த சுதந்திர தினம்னு சொல்லி. அப்ப ஜென்மத்துக்கும் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாலும். நடுவர்களை நீங்க என்ன சொன்னீங்க, தம்பி வந்து அமெரிக்கா எல்லாம் போய் பேசினேன்னு. 2023 அமெரிக்கா போனேன் சார். 48 நாள் அமெரிக்கால தங்கி 11 இடத்துல பேசினேன். அப்ப அமெரிக்கால ஒரு பேச்சாளர் என்ன கேட்டாங்க, ஒரு ரிப்போர்ட்டர், சார் இவ்வளவு வேகமா பேசுறீங்களே, ஸ்பீடா பேசுறீங்களே, டிவியில பேசுறீங்களே, மனப்பாடம் பண்ணிப்பீங்களா, இல்ல ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி கையில வச்சுப்பீங்களா, இல்ல பிட்டுக்கிட்டு எழுதி இந்த விரல்ல வச்சுப்பீங்களான்னாங்க. அவங்க கிட்ட சொன்ன பதில சொல்றேன். நான் எத்தனை வயசுல இருந்து பேச்சாளர்னு கேட்டாங்க. நான் இங்க சொல்றேன், நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து பேச்சாளர் சார். அப்போ எங்க மாவட்டம் வேலூர் மாவட்டம், பக்கத்துல இருக்கிற வேலூர் மாவட்டம் தான். அப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் இப்ப பிரிச்சுட்டாங்க. அப்போ வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்தவன். நான் தனியார் பள்ளியில படிக்கலைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியில தான் நான் படித்தேன். தமிழ் மீடியம் தான் படித்தேன். 4ஆம் வகுப்பு படிக்கும் போது மேடையில் ஏறி பேச்சாளராக பேசினேன். தமிழ் மீடியம் படித்தேன். நான் தமிழ்ல பேசல. எங்க இங்கிலீஷ் டீச்சர் எழுதி கொடுத்தாங்க, மனப்பாடம் பண்ணிட்டேன். யாரை பத்தி? மாவட்ட அளவில் பேச்சு போட்டி, 40 ஸ்கூல் கலந்துக்கிற பேச்சு போட்டியில மகாத்மா காந்தியை பத்தி இங்கிலீஷ்ல பேசுற மேடையில. வெரி குட். கலெக்டர் உட்காந்துக்கிறாரு, தாசில்தார் உட்காந்துக்கிறாரு, ஹெட்மாஸ்டர் உட்காந்துக்கிறாரு, 40 ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். மகாத்மா காந்தி வாஸ் born in போர்பந்தர், இஸ் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், தி கிரேட் லீடர்னு பேசிக்கிட்டே இருந்த பாருங்க. கடைசியா மகாத்மா காந்தி செத்துட்டாருன்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல. அந்த வார்த்தையை மறந்துட்டேன்.
ரியல் இங்கிலீஷ் டீச்சர் தானே எடுத்து கொடுப்பாங்களேன்னு திரும்பி பார்த்தா அவங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டு கையில குச்சி வச்சுக்கிட்டு சொல்றா சொல்றேன் நாங்க மிரட்டின உடனே பயம் வந்துச்சு, பயத்துல அழ வந்துருச்சு. மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி அழுதுகிட்டே போயிட்டேன். கலெக்டர் மேடை ஏறி வந்தாரு. எல்லா மாணவர்களும் காந்தி வாழ்ந்தார் இறந்தார்னு வெறும் வார்த்தையில தாண்டா சொன்னாங்க. அவர் இறந்த துக்கம் தாங்காம அந்த தினேஷ் மட்டும் தான் அழுதான். அவனுக்கு தாண்டா முதல் பரிசு சைக்கிள் கொடுக்கணும்னு சைக்கிள் கொடுத்தாங்க. நான்லாம் அப்பவே அந்த மாதிரி சைக்கிள் வாங்கின ஆளு. அப்போ ஆண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு, நடுவர் அவர்களே, இன்னைக்கு சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுப்பாங்க, எல்லாரும் வாங்கியிருப்போம், கரெக்டானே? அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுப்பாங்க, வாங்கியிருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு தெரியாம தான் பெத்த அம்மாவுக்கே காசு கொடுக்குற நிலைமை இருக்குதுன்னா இந்த குடும்ப முன்னேற்றத்துக்கு இந்த பெண்கள் காரணம் நீங்க எப்படி சொல்லலாம்? நடுவர் அவர்களே, ஆண்கள் எல்லாம் பூட்டு மாதிரிங்க, பெண்கள் எல்லாம் சாவி மாதிரி. சரி, குடும்பம்ன்றது அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற கதவு மாதிரி. நல்லா கவனிக்கணும். ஆண்கள் எல்லாம் பூட்டு மாதிரி, பெண்கள் எல்லாம் சாவி மாதிரி. குடும்பம்ன்றது அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற கதவு மாதிரி. ஒரு வீட்டுக்கு தாப்பால போட்டுட்டு பூட்டை போடுறோம், சாவியை தொலைச்சிட்டோன்னு வச்சுங்களேன். சாவியை தொலைச்சிட்டோன்னு வச்சுங்களேன், பூட்டுன்ற வேலையை தான் கடமையை சரியா செய்த அந்த ஆண் பூட்டா இருக்கிறான். அதை காக்க வேண்டிய குடும்பம் என்கிற அந்த கதவை சரியா தான் இருக்குது. பொண்டாட்டின்ற சாவி தொலைஞ்சு போச்சு. ஆனா அடி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாவி தொலைஞ்சு போச்சுன்னு கதவை உடைக்க மாட்டாங்க. அப்பாவியா இருக்கிற என் ஆம்பளையனும் அந்த பூட்டை உடைச்சி தான் அடுத்த வேலையை பார்க்குற காரணத்தினால என் ஆண் இனம் எப்பவுமே குடும்ப முன்னேற்றத்துக்கும் சமுதாய முன்னேற்றத்துக்கும் காரணமா இருக்கிறதுன்னு சொல்லி, மழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயும் உடல் கலைந்தாடுவோம் நாளும் மகனேவா, நீ சொந்த காலிலே விழு. சமுதாயத்திற்கு முன்னேற்றம் காரணமும் அது சத்தியமாக என் ஆண்களே என்று சொல்லி, குடும்ப மகிழ்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் பெண்களே காரணம் என்று சொல்வதற்காக விஜய் தொலைக்காட்சியினுடைய கூப்பிடவே இல்லை, எவ்வளவு வேகமா வராங்க பாருங்க. கல்பாக்கம் காயத்ரி உங்கள் பலமான கைத்தட்டலுக்கு மத்தியிலே வருகிறார். கொடுத்தல எதுக்கு ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆமா, ஏமா இங்க நான் சிவன்பட்டியில பார்த்து வியக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு பேசுகிற போதும் ஆண்கள் கைத்தட்டுகிறார்கள், பெண்களை உயர்வாக பேசுகிற போதும் பெண்களுக்கு முன்பாக ஆண்களே பாராட்டுகிறார்கள். அதனால சிவன்பட்டி ஆண்களுக்கு கூடுதலா நீ ஒரு கைத்தட்டு கொடுத்துட்டு பேசு. அப்பதான் உனக்கு கைத்தட்டு வரும். ஆமா, நல்ல நீங்களும் ஒரு தடவை நல்லா கை தட்டிக்கிங்க. ஏன்னா அந்த நடுவுல இருந்த ஒரு 15 பேர் நினைக்கிறேன் வேலநாயக்காவுக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அந்த மஞ்ச சட்டை குரூப் தானே, அவரே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாரு. பரவாயில்ல அண்ணா, என்ன நிகழ்ச்சி முடிச்சிட்டு இங்க படுத்துக்கலாம் நினைப்போம். இல்ல, இன்னைக்கு சிவராத்திரி இங்கதான். நாளைக்கு வீட்டுக்கு போனோம்ல. ஆமா, அவர் நீ மறந்து போச்சு மறதி போல. கை தட்டுவியா? உங்க வைஃப் இங்க இருக்காங்களா? இல்ல, அதனால தைரியமா எந்திரிச்சு நின்னு கை தட்டிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு தமிழ் வணக்கத்தோடு பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் என் தாய்மொழியை வணங்கி, நான் இறந்து பிறந்தாலும் தமிழச்சியாகவே என் தாய்மண்ணில் பிறக்க வேண்டும் என்று என் தாய்மண்ணை வணங்கிக்கோ. நல்ல ஒரு தடவை கை தட்டுங்க. நான் தான் கடைசி பேச்சாளர். நல்லா கை காப்பாத்தி விட்டீங்கன்னா நிறைவு பேச்சாளர்னு சொல்லுமா? நிறைவு பேச்சாளர். அப்புறம் அக்கா சூப்பரா தீர்ப்பு சொல்லுவாங்க. எங்க பாருமா, ஏதாவது போட்டு கொடுத்துட்டு போவாங்க. என்னக்கா இந்த பாரு, 5 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றோம், எல்லாரும் சேர்ந்தாப்புல சிவராத்திரியை கொண்டாடுறோம். அப்பயும் வீட்டுக்கு போக முடியாது, இங்கதான். வீட்டுக்கு தான் போனோமா? ஐயா, நீங்க எந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்க ஐயா. வேட்டி கேட்டி அவுந்து ஊந்துருமோ? நல்ல மனுஷமா. இந்த அணியில யாரு பேசினாலும் பாராட்டுறாரு, இந்த அணியில பேசினாலும் பாராட்டுறாரு. அப்படிதான் இருக்கணும். ஒரே பட்சமா தான் வந்து கை தட்டக்கூடாது. அந்த 15 பேரும் ஒரே பக்கமா அந்த அக்கா பேசும்போது கை தட்டினாங்க பாருங்க. அப்படிலாம் இருக்க. நான் சில அவங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் நான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா நான் பேசல. நான் பேச கஷ்டமாயிடும். அவங்க கேட்டதுக்கு பதில் அக்கா வந்து சொன்னாங்க, பஸ்ல நிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஆண்கள் தான் சீட்டு கொடுப்பாங்க பெண்களுக்கு. ஆமா, சரி. இங்க நான் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க குழந்தை பெத்தவங்க கை தூக்குங்க பாப்போம். ஏது ஆண்களே பெண்களையா? இல்ல, பொதுவா கேட்கிறேன். குழந்தை பெத்தவங்க கை தூக்குங்கப்பா. இல்ல இருங்க, அந்த 15 பேரும் தர்மாசில பர்த்தா கிடந்தீங்க. குழந்தை பெத்துக்கலையா? கைய தூக்குங்கப்பா. குழந்தை பெத்துக்கிட்டீங்கல்ல, அது ஒரு ஆண்கான ஒரு இது இல்லையா? ஆமா, குழந்தை பெத்துக்கிட்டா அது ஒரு வீரம். ஆனா யாரும் கை தூக்கல. ஏன்? குழந்தை பெத்துக்கிட்டு பொண்ணோடைய வேலை. எங்களா நேர்ந்தா விட்டுருக்காங்க மூதேவி. குழந்தை பெத்துக்கிட்டுனா சாதாரண விஷயமா? 18 தையல் வயிற்று உன்னையெல்லாம் படுக்க போட்டு கிழிச்சா என்னடா அவன் குண்டு பயல? உன்னையெல்லாம் படுக்க போட்டு 2 ஆபரேஷன் பண்ணி பஸ்ல நின்னு வர்றா தெரியும் உனக்கு? எங்களெல்லாம் பார்த்தா இழுச்ச வாயா தோணுதா உனக்கு? என்ன பார்த்தா இழுச்ச வாயா தெரியுதா உங்களுக்கு? வர்ற வண்டியெல்லாம் இதெல்லாம் பெரிய இதுவா? மேய்க்கிறதெல்லாம் எருமை, அப்புறம் பார்த்தா பெருமை.
ஏன் எந்திரிச்சு நின்னா உன் கை கால்னா விளங்காமையா போயிருது? ரெண்டு ஆம்பளைங்க சும்மா தானே இருக்காங்க, இவங்களே தான் கேளுங்களா. எனக்கு அங்கதான் வாட்டமா இருக்கு. இதுல பொண்டாட்டி குண்டாயிரா, குறுக்கு சிறுத்த வேலை. ஏன் குறுக்கு பெருத்தா வேணாம் நான் சொல்லுவேன். நான் கேட்கறேன் எங்க நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒல்லியா இருந்தேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 குழந்தை பஞ்சு லைட்டா குண்டாயிட்டேன். அதுக்கு போய் என்னை என் புருஷன் பார்த்து பண்ணி மாதிரி பெருத்துட்டேன் அப்படின்னு. எனக்கு நான் என்ன கேட்கறேன், எல்லா ஆம்பளையும் பார்த்து கேட்கறேன், பொண்டாட்டி ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்கிற, குண்டா இருந்தா குண்டா இருக்க, சிவப்பா இருந்தா வெள்ளச்சு, கருப்பா இருந்தா கருவாச்சு, பல்லு லைட்டா எத்து பார்த்தா தேங்காய் திருவி, எத்தி பள்ளி ஐட்டா இருந்தா நெட்டச்சு, குள்ளமா இருந்தா குட்டாச்சு, இவ்வளோ பட்ட பேர் வைக்கிற. நீ இருந்தா கருப்பாக்குற, குண்டாக்குற, தொப்பையாக்குற, சொட்டையா இருக்கிற. நாங்க ஒரு பேச்சுக்கு யோ தப்பு, ஏ சொட்ட, யோ கருவா போயில, டே குண்டு போயில, ஏதாவது சொல்லி இருக்குமா? சே சொல்ல மாட்டேங்க. அது பதிபக்தி. சொல்ல மாட்டோம். இன்னும் சொல்லுவேனா? என் புருஷனை நான் சொல்ல மாட்டேன். ஏன் மாமா அப்படின்னு ஏதோ நல்ல வார்த்தையில தான் சொல்லுவோம். மனசுல இருந்தாலும் சொல்ல மாட்டோம். நான் சொல்லிட்டு போறேங்க, உங்ககிட்ட சொல்றேங்க, உங்க புருஷன் உண்மையாவே சொட்டையா இருந்தா மனசார ஏத்துக்க. மாசம் 7000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். அது எப்படி? ஆமாங்க, உங்க புருஷன் உண்மையாவே சொட்டையா இருந்தாருன்னா மாசம் 7000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். அந்த மனுஷனுக்கு சீப்பு தேவைப்படாது, சோப்பு தேவைப்படாது, ஷாம்பு தேவைப்படாது, எண்ணெய் தேவைப்படாது, மழை காலத்துல கொடை கூட தேவைப்படாது. தலையில தண்ணி படிச்சுன்னா ரிட்டர்ன்ல போயிட்டு இருக்கும். இதை விட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த காக்காவை தவிர வர எந்த காக்காவும் அந்த வடையை ஆட்டைய போடாது, பத்திரமா திரும்பி வீட்டுக்கு வந்துடும். தைரியமா உட்காந்து இந்த மூஞ்செல்லாம் நம்பி வெளியே விட முடியுதாங்க? இதுல சொல்றாங்க சந்தேகம். என்ன சந்தேகம்? மோரக்கட்டையை பார்த்தா சந்தேகம் வராமையா இருக்கும்? நான் கேட்கறேன், எங்களுக்குங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஆசை இருக்குங்க. நமக்கு வர புருஷன் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிர் மாதிரியும் ஜீவா மாதிரியும் இருக்க மாட்டாரான்னு ஒரு ஆசை வருது. வரதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே இருக்கு. அடுத்த உன் மண்டாட்டி எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உன் மோரக்கட்டையை பார்த்தா சந்தேகம் வராமா அன்பா வரும்? உன் மூஞ்சே அப்படித்தான் இருக்கு. நானும் அதே சாம்பார் தான் வைக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், என்ன கருமம் இருக்கோ அதை போட்டு தான் வைக்கிறேன். எதிர் வீட்டுக்காரியும் அதே கருமத்தை தான் வைக்கிறா. நான் வைக்கிற சாம்பார் உனக்கு நல்லா இல்லை, அவ வச்சா மட்டும் ஆஹா சூப்பரா இருக்கு மேடம், நீங்க எப்படி வைக்கிறீங்க? எருமை அதுவும் பெருங்காயம் போட்டு தான் வைக்கிறது, நானும் பெருங்காயம் போட்டு தான் வைக்கிறேன். அது எப்படிங்க சாம்பார்ல என்ன அதே பருப்பு அதே காய்கறி? சரி நான் அக்கா சொன்னாங்க, ஏங்க அதெங்க இங்க ஆண்டலினாலாம் ஹோட்டல்ல தோசை சுடுறாங்க பாருங்க, அவன் தோசை சுட்டு கொடுத்தா ஒரே தோசையில நிறுத்திடுற, நான் தோசை சுட்டா நீ ஒரு தோசையில நிறுத்துற. இதுல ரவுண்டா கொத்தா அப்படியே நான் வாயில விட போறேன், பிச்சு தான் தின்ன போறேன். ஆனா எப்படி தின்ன என்ன உனக்கு? எங்க நிஜமா ஒரு தோசையில நிறுத்துறாங்களா? இல்ல, என் வீட்டுல 16 தோசை தின்றாங்க மனசாட்சி இல்லாம. சுட்டு எவ்வளவு எனக்கு தோசை சாப்பிடுற ஆசையா போயிருச்சுக்கா. ஏமா தோசை சுட்டேவா நீ ஒல்லியா இருந்த நீ குண்டாயிட்ட? ஏக்கா இது குழந்தை பத்ததுல வந்த கொடுமை. நானே வெயிட் லாஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம தோசை சுட்டு ஒரு பெண்ணா இருந்து குழந்தைய பெத்திருந்து கொடுமைன்னு பேசலாமா? குண்டாவறத சொன்னேன்க்கா. குண்டாயிட்டா அதுக்கப்புறம் அதை குறைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். நான் காயத்ரியை முதல்ல வேதாரண்யத்துல பார்த்தேன் சிவா சார். ஃபர்ஸ்ட் நான் வேதாரண்யத்துல காயத்ரியை மீட் பண்ணேன். மேடை அங்க மண் மேடை தெரியும், இந்த பக்கமா போட்டு இருக்கு, இந்த புள்ள இந்த பக்கமா போகுது. நான் கேட்டேன், அம்மா காயத்ரி மேடை இங்க இருக்கு, ஏமா இந்த பக்கமா போறேன்னு. வேதாரண்யம் தெரியும் உங்களுக்கு, கடல் சார்ந்த பிரதேசம். இந்த பக்கமா போறேன் என்ன இல்லக்கா, காத்து அந்த பக்கமா வேகமா தள்ளிட்டு போகுது. அவ்வளோ ஒல்லியா இருந்ததுங்க அந்த புள்ள. இப்போ திடீர்னு பார்க்குறேன் இம்புட்டு பெருசா இருக்கு. பாத்தீங்களா, நீங்களும் அதை தான் சொல்றீங்க. சுத்தி போடணும். அக்கா எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்ல சாப்பிடணும். எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதை விட வெளியில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அம்மா காசு கொடுக்காம சாப்பிட்றது அதை விட பிடிக்கும். இல்ல நான் ஹோட்டல்ல சாப்பிட்றதா சொல்றேன். ஹோட்டல்ல சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புருஷன் கூட ஜாலியா போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது, வெளியே நல்லா டேஸ்டா இருக்கும்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா வெளியே ஆண்கள் சமைக்கிறாங்க, உண்மைதாங்க. ஏன் வீட்டுல ஆண்கள் சமைக்கிறது இல்ல? வெளியில ஆண்கள் சமைக்கிறாங்க. கல்யாண மண்டபத்திலே ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. கோவில் அன்னதானம் போய் பார்த்தாலும் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. ஓசியில ஆண்கள் சமைக்க சொன்னா சமைப்பாங்களா? சமைக்க மாட்டாங்க. எந்த ஹோட்டல்ல அது ஓசியில நீங்க சமையக்காரனா இருந்து சொல்லுவீங்களா? வெளியில காசு தராங்க, அதனால ஆண்கள் சமைக்கிறாங்க. வீட்டுல காசு குடுக்கல, அதனால நீ வீட்டுல சமைக்கிறதுல. சமையல்காரராவே நீ படிச்சிருந்தாலும் வீட்டுல பொம்பளை தான் சமைக்கணும்னு ஒரு சட்டம். நீங்களா அமைச்சுக்கிறது. ஏன் இட்லி சுட்டா என்ன? என் புருஷனுக்குலாம் இட்லி சுடவே தெரியாதா? உண்மையாவே ஒரு நாள் இட்லி இருக்கிற அப்படிலாம் இல்லக்கா, நிஜமாவே நான் சொல்றேன். அந்த அக்கா சொன்னாங்க, புருஷன் இட்லி சுட தெரியலங்க நிஜமாவே. இட்லி சுடுங்கன்னா அரை உண்டா தண்ணியை வச்சு இட்லி தவிட்டில் வச்சு இது மாவும் தண்ணியும் ஒன்னா கொதிக்குது. இட்லி குளிச்சுட்டு வெளில வரும், குளிச்சுட்டு வெளியே வருது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, எங்க வீட்டுக்கார இன்னைக்கு காலையில கூட பட்டிமன்றம் கிளம்பி வரும்போது சொன்னாங்க, எப்ப பாரு தேங்காய் சட்னி தக்காளி சட்னியே வச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு வித்தியாசமா சட்னியே வைக்க தெரியாதான்னாரு. காலையில அவசரத்துல அரளி விதையில சட்னி வச்சுட்டு வந்தேன். அடி பாவி,
என்னங்க வித்தியாசமா இருக்கட்டும், வித்தியாசமா கேக்குறல்ல. என்ன சமைச்சு வச்சாலும் தின்னணும், தின்னு என்ன பொண்டாட்டி எதுக்கு? நான் என்ன கேட்கறேன், பொண்டாட்டி சமைக்க தெரியல, நீ இவ்வளோ ஆண்கள் பேசுறீங்களே, எந்த மனைவியாவது நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல சமைச்சு கொடுத்து எந்த ஆம்பளை அதை மாடி இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு எந்த ஆம்பளையா சொல்லியிருக்கியா? நல்லா கவனிச்சு பாருங்க, தட்டில் சாப்பாடு போட்டு வச்சோன்னு ஆம்பளைங்க மூஞ்ச பார்த்தீங்களா, நல்லா ஜேசிபி மிஷினுமா என்ன மாதிரி கொட்டுற மாதிரி வாரி வயிற்றுல கொட்டிக்குவேன். நானே மனசு வந்து ஏங்க சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நல்லா தான் இருந்துச்சு, என்ன இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மூதேவி தின்னும் போதே சொல்லி தொலைய வேண்டியதானே. அதையும் அப்போ சொல்லாது, கடைசியாக ஒரு வார்த்தை, எங்கள் அம்மா மாதிரி வராது. அதுக்கு உங்கள் அம்மா கூடவே இருக்க வேண்டியதானே, எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ண? அது என்னங்க எல்லாரும் எங்கள் அம்மா மாதிரி. நான் கேட்குறேன், இந்த அம்மா புராணத்தை தயவு செய்து பாடாதீங்க. உங்கள் அம்மாவுக்கு காசு தர, நாங்களா காசு தர வேணாம்னு சொன்னோம்? எல்லாருமே எங்களை வில்லியாவே ஆக்குறீங்களே. ஏன் எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆகுதுக்கா. 5 வருஷம் ஆயிடுச்சாமா? 5 years. என்னை விட ஒரு நல்ல பிள்ளை நீங்க பார்க்கவே முடியாது. ஆமாம்மா. இப்போ வரைக்கும் என் மாமியார உசுரோட வச்சிருக்கேன். அவ்வளோ நல்ல பொண்ணு நான். இதை விட நீங்க ஒரு நல்ல பொண்ணை பார்க்க முடியுமா? சே பார்க்கவே முடியாது. ஏங்க ஏன் அந்த கிழவிக்கிட்ட 20,000 நகை இருக்கு இருக்கு, மொத்த சொத்தம் கிழவி பேர் மேல இருக்கு இருக்கு. அவ்வளோ அசால்ட்டா சாவடிக்க முடியுமா? சே வேணாம். எங்க வீட்டுக்கார் சொல்வார் அடிக்கடி, என்னன்னு, எங்க அம்மா உனக்கு குலதெய்வம் மாதிரின்வார். நான் என்ன போட்டா மாட்டி பொட்டா வச்சுட்டேன், அதுவும் பண்ண மாட்டேன். என் மாமியார் எனக்கு தெய்வம். சொத்தி என் கைக்கு வர வரைக்கும் அது வரைக்கும் அமைதியா அவங்கள பாதுகாப்பேன். தினேஷ் எனக்கு தெரியும் எங்க மாமியார் மேல எவ்வளவு நான் பாசம் வச்சிருக்கேன். எங்க போனாலும் என் கூடவே வருவாங்கக்கா. ஆமா, நீங்க நிஜமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்க செய்யாத வேலைகளே கிடையாது. எல்லாரும் சாதாரணமா சொல்றீங்க, மரியாதையை பத்தி நீங்க பேசாதீங்க. காலையில எல்லா ஆம்பளையும் எந்திரிச்சோன்னு ஒரே மாதிரி தான், இந்தாடி டீ எடுத்துட்டு வா, இந்தாடி காப்பி எடுத்துட்டு வா, இந்தாடி என் ட்ரௌசர் எடுத்துட்டு வா. எல்லா ஆம்பளையும் ஒரே டீ தான். நாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகி, இந்தாடா காப்பி. சே என்னம்மா இப்படி மரியாதை இல்லை? எப்படா வேலைக்கு போவ ஏதாவது கேட்டிருக்குமா? சத்தியமா கேட்க மாட்டோம். இவ்வளோ மரியாதையே கேட்க மாட்டேன். இல்ல இவ்வளோ மரியாதைலாம் இல்லைக்கா, நான் அப்படி சொல்ல வரல. நாங்க மரியாதை கொடுப்போம். ஏன்னா நாங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் சொன்னாங்க பெண் சுதந்திரம் இதுதான். கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் பெண் சுதந்திரம் கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு தான் ஆசைப்பட்டதை எல்லாம் செய்யறது சுதந்திரம் கிடையாது. தான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதே செய்யக்கூடாது. அதுதான் உண்மையாவே சுதந்திரம். நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் சுதந்திரமா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க, மேக்கப் போடுறாங்க, மேட்சா போடுறாங்க. கிடையாது. நான் மேக்கப் போட்டு மேட்சா இல்ல அப்படின்னா என் புருஷ சட்டை பச்சிருவான்னு எனக்கு தெரியும். நான் நல்லா இருந்தா தானக்கா என் புருஷ. அவ்வளவு மோசமான ஆளையா கல்யாணம் பண்ணிருக்கேன்? அப்படிலாம் இல்லக்கா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். அக்கா இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, காலையில இல்லாமலே என்ன பண்றீங்க, பாத்ரூம்ல எதுக்குக்கா போன் எடுத்துட்டு போறாங்க? ஆம்பளைங்களை பார்த்து கேட்குறேன். ஆமாம்மா, இது உலகம் பூரா ஒரு பிரச்சனையா இருக்கேம்மா. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் எல்லா ஆம்பளையும் காலையில பாத்ரூமுக்கு போன் எடுத்து போய் 1 மணி நேரம் கழிச்சு வரீங்க. அப்படி என்னதான் நீங்க பாத்ரூம்ல பண்ணுவீங்கன்னு எனக்கு சத்தியமே தெரியல. நான்லாம் காப்பி போட்டு வச்ச காப்பி ஆறி போனேன், நாரி போன பிறகு என் புருஷன் வீட்டு அந்த காப்பியை எடுப்பாப்புல. அவ்வளோ டென்ஷன்ல நான் இருக்கேன். நீங்க எல்லாரும் சொல்றீங்க, ஒரே வார்த்தை தான் சொல்றீங்க, எங்களுக்கு பாத்ரூம்ல தான் ஸ்ட்ரெஸ்ஸே கம்மியாகுது. ஆனா ஒன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எது ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல? என்ன ஸ்ட்ரெஸ் இல்ல? எங்களை விடவா நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க? தயவு செய்து எல்லாமே இதை தவிர்த்துருங்க, வேணாம். இன்னும் சாதாரணமா சொல்லணுமா, உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் சீலிங் ஃபேன் இருக்கா? இருக்கு. எல்லா வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். சீலிங் ஃபேன் இருக்குல்ல, ஃபேனும் உங்க மனைவியும் ஒண்ணு. தயவு செய்து நினைச்சுக்கோங்க, ஃபேனும் உங்க மனைவியும் ஒண்ணு. நல்லா ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் நின்றுச்சு, குப்புன்னு வேத்துரும். ஐயோ நம்ம வீட்டில் ஒன்று இருந்துச்சு, அதை காணோமே அப்படின்ட்டு. அப்போதான் தெரியும் உங்களுக்கு உங்கள் மனைவியோட அருமை. நீங்கள் இங்கே எல்லாம் அந்த அக்கா பேசும்போதெல்லாம் கைத்தட்டி சிரிச்ச எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், சாதாரணமாக உங்கள் மனைவியை நினைக்கவே நினைக்காதீங்க. இவ்வளோ சொன்னாங்களே, நீங்கள் நகை சீட்டு போடுறீங்க, புருஷனுக்கு தெரியாமல் 3 லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா? வச்சுருப்போங்க. நகையா பணமா? கண்டிப்பாக. எந்த ஆம்பளையாவது என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் என் புள்ள பேரில் நான் 50 லட்ச ரூபா இல்லை 50,000 5,000 நான் போட்டு வச்சுருக்கேன், என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் எந்த ஆம்பளையாவது கை தூக்குங்க பார்ப்போம். இதான் வெறும் கை நீட்டுறா பாருங்க. ஆனால் நீங்கள் சும்மாலாம் சொல்லாதீங்க, நான் காட்ட சொல்லுவேன். ஆனால் பெண்கள் எல்லாரும் வச்சிருப்பீங்க. புருஷனுக்கு தெரியாமல் பொண்ணு பேரில் நகை சீட்டு போட்டிருப்பீங்க, நகை எடுத்து வச்சிருப்பாங்க. பொண்ணு கல்யாணத்துக்காக கண்டிப்பாக ஒரு தகையை நாங்கள் சேர்த்து வச்சிருப்போம். அதுதான் பெண்களுடைய வேலையை. எல்லாரும் சாதாரணமாக சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நிறைவா நான் ஒன்று சொல்லிக்கிறேன்க்கா. சாதாரண விஷயம், ரொம்ப சிம்பிளாக யோசிப்போம். இப்போ நடைமுறையில் இருக்கு. சிம்பிளா கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்துல 2 பிள்ளை பிறந்த பிறகு ஒருவேளை
மனைவி தவறிட்டாங்க, மனைவி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏம்மா, வாயில நல்ல வார்த்தையே வராதா? சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. சரி சரி, கற்பனைக்கு தான். மனைவி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆம்பளை அடுத்து யாரு? புது மாப்பிள்ளை. ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிரும். ஐ ஜாலி அப்படின்னு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிரும். அவரே ஒத்துக்கல, சாதாரணமா இருக்காரு. கூட இருக்க சொந்த பந்தம் என்ன பண்ணும்? மாப்பிள்ளை 2 புள்ள இருக்கு, அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு, அந்த 2 பிள்ளைய வந்து வளர்க்கறதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஊரே சொல்லும் பாவம் ஆம்பளை என்னங்க பண்ணுவா தனியா அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. என்ன சென்டிமெண்ட்டுக்காக பொண்டாட்டி போட்டாவா நல்லா பெருசா நடு ஹால்ல மாட்டி வச்சுட்டு புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு கூப்பிடுவான். சரசு இங்க வாமா, இதான் உங்க அக்கா தொட்டு கும்பிடு. அதுவும் லூசு மாதிரி தொட்டு கும்பிடும். இது உக்காமுட்டு புடவை, இனிமே இது ஓமுட்டு புடவை. இது உக்காமுட்டு நகை, இனிமே இது ஓமுட்டு நகை. இது உக்காவோட 2 பிள்ளைங்க, இது உன் பிள்ளைங்களா பார்த்துக்கோன்னு சொன்னா இந்த சமுதாயம் ஏத்துக்கும். ஏன்னா நீங்களும் ஆண், நீங்க சொல்றது தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை நாங்க புருஷ மண்டையை போட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்னமா அது சிரிச்சுக்கிட்டே எப்படி சொல்றேன்? சும்மா ஒரு பேச்சு, அதுவும் கற்பனை தானே. அந்த கற்பனையில ஒரு சந்தோஷம். மண்டையை போட்டான்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 2வது கல்யாணம் பண்ணிட்டு டே குப்பு சமிங்க போய்ட்டு இதான் உங்க நொண்ணே தொட்டு கும்பிடு. இது ஒன்னனோட 100 ஆயிடு, இனிமே இது 100 ஆயிடு. இது ஒன்னனோட செருப்பு, இனிமே இது ஓமுட்டு செருப்பு. இது ஒன்னனுக்கு நான் பித்த 2 புள்ள, இனிமே இது ஓம் பிள்ளையா பார்த்துக்கோன்னு சொன்னா இந்த சமுதாயம் ஏத்துக்குங்களா? 10 புள்ள இருந்தாலும் 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த பிள்ளைங்களை காப்பாத்தல தவிர அடுத்த ஆம்பளைய தேடி போக மாட்டாங்க ஒரு பொம்பளைன்ற வர. நீங்க அசால்ட்டா சொல்லிடுறீங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க நடுவரோட, நான் சின்ன பிள்ளையில விளையாடிக்கிட்டு இருப்பேன். எங்க அப்பா வர சத்தம் கேட்ட எங்க அம்மா சொல்லுவா, ஏய் உங்க அப்பா வராது போய் படிடின்வாங்க. நான் கேட்பேன், அப்பா அங்க வர்றது உனக்கு எப்படிமா இங்க கேக்குதுன்னு. இந்த ஊர்லயே உங்க அப்பா மட்டும் தான் செருப்பை டர்ரு புருன்னு போட்டு தேய்ச்சிக்கிட்டு வருவான்ட்டு. எங்க அப்பாவோட செருப்பு சத்தம் வரைக்கும் எங்க அம்மாவுக்கு தெரியும். சாதாரணமா நினைக்காது, உங்க மனைவிக்கு தெரியும். நீங்க காசு பணம் வச்சுக்கிட்டு இப்ப நல்லா கையை தட்டி சிரிக்கிற எல்லாரும் 10 பேர் உங்க பக்கத்துல ஹீன்னு சிரிப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரப்ப பொண்டாட்டியை தவிர வேற யாரும் நிக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. கழுத்துல போட்டிருக்க தாலியை முதற்கொண்ட கழட்டிந்தா ஏன் சோகமா இருக்க, தோத்துட்டியா என்னப்பா, நான் இருக்கேன் பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லி. அதனாலதான் கவிஞர் பாட்டுல அழகா சொன்னாங்க, முடியும் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் பேசினா பரவாயில்ல, காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு ராத்திரி ஒண்ணுன்னா அப்படிதான். கவிஞர்கள் அழகா சொன்னாங்க, எத்தனை சொந்தங்கள் மண்ணில் வந்தும் என்ன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் பக்தி பிரவாகம், அதுவே சக்தி உறவாகம் சொன்னா. காந்தியடிகள் இருக்கார்ல, அவர் அகிம்சை, அவர் பத்தின ஒரு சத்தியாகிரகம் இல்ல சுயசரிதை எழுதினார். அதான் சத்தியாகிரகம். அதுல சத்திய எழுதினார். அதுல வந்துட்டு ஒரு லைன் அழகா எழுதி வச்சாரு. நான் வெறும் ஆத்மாவா தான் இருந்தேன், என்ன மகாத்மாவை மாத்தினது என் மனைவிதான் அப்படின்னு ஒரு வார்த்தை. மகாத்மாவே அதனா உங்க ஏமாத்துறங்க. உங்க மனைவியை தயவு செய்து வீட்டுல போய் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசுங்க. எங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள்லாம் தேவையில்லை. நான் இன்னைக்கு புடவை கட்டியிருக்கேன்னா உங்க மனைவியை பார்த்து உங்க மனைவி புடவை கட்டிருக்க நல்லா இல்லைன்னு எங்களுக்கே தெரியும். எங்க முகரக்கட்டை இருந்தால் லட்சத்துல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கம்மான்னு சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பாராட்டுக்காக தாங்க இந்த சின்ன சின்ன மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க ஃபுல் பண்ணாம குறைகளை எங்க மேல அடுக்கவே அடுக்காதீங்க. சின்ன சின்ன தேவைகளை உங்களுக்காக, உன் ட்ரௌசர் எங்க இருக்குன்னு உனக்கே தெரியாது. நான் இல்லைன்னா உன் ட்ரௌசரை எடுத்து கொடுக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுதான் ஃபைனலா. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க, தீர்ப்பு. நீங்களும் ஒரு மனைவி, அந்த கட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. அதனால் நாங்கள் இத்தனை மனைவிகள் சொன்னதனால் நீங்களும் ஒரு மனைவி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தீர்ப்பு எங்க பக்கம் சொல்லணும். நான் மனைவிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டேன்னா தீர்ப்பு வேற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? நிறைவாகவே. ஆமாக்கா, நான் நிறைவா இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்னில்லாம ரெண்டும் இல்ல, ஆண் இல்லாம பெண்ணும் இல்ல, பெண் இல்லாம யாரும் இல்ல, துன்பம் இல்லா பேரும் இல்ல, வாசல் இல்லா வீடும், ஒரு தாளம் இல்லா கூத்தும், ததிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்டதும், அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கு பாட்டுக்கும் தாளகதி வேணும், தலைவாசல் இல்லா வீடும், ஒரு தாளம் இல்லா கூத்தும், தரிக்கிட்ட தரிக்கிட்டதும். அதனால
வீட்டுக்கு வீட்டு வாசப்படி இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை இருக்கதான் செய்யும். ஆனா வீடுன்னு வந்தா அது மனைவி இல்லாத வீடு வீடுவே கிடையாது. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.